டேய் மச்சான், அவன் வேற ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். பண்ணியிருப்பானாடா? என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரிலடா. ஒருவேளை பண்ணியிருந்தானா இந்நேரம் நம்மளையும் ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாங்களே. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானடா நீங்களும் வாங்கன்னு. அப்போ பண்ணியிருக்க மாட்டான்லடா. அவன் பண்ணுறான் பண்ணலை உனக்கு என்ன? எனக்கு புரியலையே. நீ ஏன் அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? பண்ணியிருப்பானான்னு. என்ன செய்தி தம்பி? நீ எதுவும் ரூட் விட்றியா சைட்டில்? இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். டேய் வலியாதடா. எதுக்குடா மூஞ்சி இப்படி கேவலமாக போகுது? மூஞ்ச முதல்ல மாற்றுடா. மூஞ்ச மாற்றிட்டு என்ன கதைன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. ஒன்றும் இல்லடா விடுறா மச்சான். டேய், உங்க ரெண்டு பேரையும் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? இருங்க வரேன். ஐயோ, இவன் வேற வரானே. என்ன சொல்ல போறான்னு தெரியலடா. லா 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 லா. சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. ஆனா ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குடா. நீ சொல்லு, அது எப்படிப்பட்ட நிகழ்ச்சின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒன்றும் இல்லடா, நேற்று வந்தாலே சிந்துவும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னது? ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அதுக்கு அவ என்னடா சொன்னா? அதுக்கேண்டா நீ இப்படி ஷாக் ஆகுற? இரு, பொறுமையா இரு, அவ சொல்லுவான். சொல்லி தொலையேண்டா. என்னடா மூஞ்சே பார்த்துட்டு தொலைகிற? சொல்லி தொலை, சீக்கிரம் சொல்லி தொலை. இல்லடா, இன்னும் அவ எதுவும் ரிப்ளை பண்ணல. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அநேகமா இந்நேரம் யோசிச்சிருப்பா. பார்ப்போம். அநேகமா ஓகே தான்டா சொல்லுவா. ஏன்னா நான் சொன்னப்ப பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. அவள் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஓகே சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டாக தானே மூவ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போதைக்கு அவன் நமக்கு ஃப்ரெண்டு தான். பார்த்துப்போம். டேய், இந்த வரா பாரு சிந்து. அவளை கூப்பிட்டு கேளு என்ன முடிவுன்னு. இன்னைக்கு தெரிஞ்சிடும்ல நீ கொடுக்குற பில்டப் உண்மையா பொய்யான்னு. இங்கே தானே வச்சேன். யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியலையே. காணும். எங்கே போணுச்சு? ஹே சிந்து, ஹே சிந்து. இதோ கூப்பிட்டுட்டான்ல. கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். கடவுளே, வந்த முதல் 2 நாளே இப்படியா? என்ன சொல்லு. இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தனே, அது என்னன்னு யோசிச்சு சொல்ல சொன்னேன். யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முடிவா சொல்லிட்டு போ இப்பவே. டேய் மச்சான், நான் கூட இவன் சும்மா பீலா விட்றான்னு நினச்சேன்டா. உண்மையாகவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்டா. டேய் உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். என்ன வாயை பொழந்துட்டு நிற்கிற? ஆ ஒன்றும் இல்லை மச்சான். இவனும் சரியில்லை, அவனும் சரியில்லை. 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் எப்போ சரியில்லாமல் போகிறேன்னு தெரியல. இப்போவே சொல்லணுமா? என்ன கேட்ட நீ? எதுக்கு நான் சொல்லணும்? என்ன சொல்லணும்? டக்குன்னு கேளு. எனக்கு டைம் ஆகிட்டு. நோட் புக் எடுத்துகிட்டு நான் உள்ளே போகணும். இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணனே, அது ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏதாச்சும் சொல்லிடுவாளா? ஓகேன்னு சொல்லிடுவாளோ? ஓஹோ, அந்த மேட்ரா ஞாபகம் வந்துருச்சு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் வந்து 2 நாள் கூட ஆகலை. நேற்று தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நேற்று வலிஞ்சேன். இன்றைக்கி என்னன்னா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு? சபாஷ், சரியான கேள்வி சிந்து, சரியான கேள்வி. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சிந்து. இன்னும் 4 வருஷம் இங்கே தான் படிக்க போகிறோம். 4 வருஷமா? ஆமாம், 4 வருஷம் இங்கே தான் படிக்க போகிறோம். அப்போ பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சிந்து. உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன், என்னை பற்றி நீ புரிஞ்சுக்க. நீ ஃபஸ்ட்டு ஓகே மட்டும் சொல்ல. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. இப்படியே நீ ஏதாவது பின்னாடியே சுற்றிட்டு இருந்த அப்படின்னா ஒன்று எங்கள் வீட்டில் சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லையா, மிஸ் இல்லைனா சார்கிட்ட உனக்கு போட்டு விட்டு அடி வாங்க வச்சிருவேன். உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னை பற்றி இன்னும் உனக்கு தெரியாது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏம்மா தாயே, வீட்டிலலாம் சொல்லிடாதம்மா. என்னாலலாம் அடி வாங்குறதுக்குலாம் என் உடம்புல தெம்பில்ல. ஆளை விடுமா, அப்புறமா பேசிப்போம் எதாக இருந்தாலும். இவனுங்க வேற நிற்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேற அசிங்கமாக போச்சு. மச்சான், தேவையா மச்சான் உனக்கு இதெல்லாம்? மாட்டி விட்டானா முதுகெலும்பை எண்ணிடுவாங்க. சூப்பர், சரியான பதில். அப்பாடா, இதுக்கப்புறம் அவளை நம்ம ஃப்ரெண்டாக்கிக்க வேண்டியதுதான். இவ்வளோ தைரியமாக இருக்காச்சா? அடியே, இன்னும் என்ன அடி பண்ணுறீங்க? நோட் புக் எடுக்க வரேன்ட்டு இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க? இவனுங்க என்ன சுற்றி நின்று என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க உன்னிட்ட? வாயை பொழந்த மேனிக்கே நிற்கிறான். என்ன கதை, என்ன சொல்லி வச்சான்னு தெரிலையே. திட்டி விட்டாளா? சிந்து என்னாச்சு? ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க? திரும்ப. ஒன்றும் இல்லடி, வா போகலாம். என்னடா என்ன பண்ணி வச்சிங்க அவளை? இவ்வளோ கோவமாக இருக்கா? அவளை பற்றி இன்னும் உங்கள் யாருக்கும் தெரியல. சபரி, எப்படியும் நீ பார்த்த வேலையாக தான் இருக்கும். என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா தாயே, ஆளை விடுங்க, நான் போகிறேன்ப்பா. ஒன்றும் இல்லை ஆதி, அவன் ப்ரப்போஸ் பண்ணானாமே. உனக்கு எதுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணானா? ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இப்போயே ரிப்ளை வேணும்னு கேட்டான். அதுக்கு தான் அருமையான ரிப்ளையாக கொடுத்து விட்டுச்சு சிந்து. நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அவனை என்ன இப்படி விட்டுருக்கீங்க? வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்து 2 நாள் தான் ஆகுது. என்ன வீக்கே, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? வீக்கேவா? யாருமா அது?
விக்கேனா வசந்த்குமார், வசந்துக்கு வி, குமாருக்கு கே, ஸோ ஷார்ட் ஃபார்ம் விகே, அவ்வளோதான். அதை மூஞ்ச நல்லா வச்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்லலாமே. டேய் மச்சான் ஒன்னதான்டா. இவன் இன்னும் மூஞ்ச மாத்தின பாடு இல்லையா? அவனை வேணான்னு சொன்னதுக்கு இவனுக்கு என்ன இவ்வளோ ஆனந்தம்னு தெரில. என்னமோ நடக்குது, கண்டுபிடிக்கிறேன். ஆ என்னையா? என் பேரையா? என்னையா? அடைச்சி ஒன்னதான் வசந்த்குமாருக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆமாம் விகேன்னு. இல்லை, நான் கேட்டாலும் அவன் மாற மாட்டான், அதனால தான். இப்படியே சொல்லிட்டு இருங்க யாரும் கேட்காம. சரி நான் போகிறேன் கிளாஸ்க்கு, ஏதாவது பண்ணி தொலைங்க. வாடி போகலாம். என்னடி வீக்கேங்கிற, என்ன கதை? எதுவும் ஓடுதா? ஏ இல்லடி, அவன் நல்ல பையன்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ்லேயே நல்ல பையனா விகே மட்டும்தான். மச்சான் சுயநினைவுக்கு வாடா. சொல்லுடா. என்ன சொல்லுடா, இங்கே என்ன நடந்துச்சு இப்போ? உன்னை தானே கேட்டான். உனக்கு என்னமோ புதுசாக பேர்லாம் வச்சுட்டு போகிறான். அதெல்லாம் சும்மாவா இருக்கும்டா. ஒரு பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக கூட என்கிட்ட பேசலாம். ஏதாவது சும்மாவா இருக்கும். வா நம்ம போவோம், கிளாஸ்க்கு டைம் ஆகிட்டு. இல்லை ஏதோ ஒன்று சரியில்லை. எதுவாக இருந்தால் என்னடா, நல்ல விஷயம் நடந்தால் ஏற்றுப்போம், வா.